ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு 8 11 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 8 11. ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் 48 மாணவர்கள் தொலைக்காட்சி பார்ப்பதற்காக செலவிட்ட நேரம் கேட்டறியப்பட்டது. அந்த தகவலின் அடிப்படையில் கீழ்காணும் தரவின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு எக்ஸ் வேல்யூ எஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்காணும் தரவின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த முறையில் அப்படின்னு அவங்க கொடுக்கல. அதனால் நம்ம எந்த முறை இது தொகுக்கப்பட்ட தரவுகளை 3 முறை நம்ம பார்த்துருக்கோம். அப்போது எதில் வேணால் நம்ம போடலாம். இங்கே அவங்க இதுதான் கொடுக்கல. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே புக்கில் இது இந்த கணக்கு கூட்டு சராசரி முறையில் திட்ட விளக்கம் கணக்கிடுறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கணக்கை நான் கூட்டு சராசரி முறையிலேயே போடுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபார்முலா எழுதிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்து டேபிள் போட முடியும். பார்த்துருங்க. கூட்டு சராசரி முறையில் திட்ட விளக்கம் கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா என்ன? திட்ட விளக்கம் இதில் சொல்லுவோம் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயர் பை கேபிட்டல் என். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் நம்மளுக்கு என்ன வேணும்னு பாருங்கள். எஃப்ஐ வேணும், டிஐ ஸ்கொயர் ரெண்டையும் பெருக்கி என்னால் டிவைட் பண்ணணும். இங்கே என்னங்கிறது என்ன அப்படின்னா, துவக்கப்படாத தரவுகளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்மால் என் யூஸ் பண்ணுவோம். ஸ்மால் என்னன்னா அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸை எத்தனை இருக்குன்னு எண்ணி எழுதுவோம். இங்கே கேபிட்டல் என்னங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்களா எஃப், இது எல்லாத்தையும் இதோட கூடுதல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் என்னோட கேபிட்டல் என்னோட வேல்யூ. ஓகேவா? இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு டேபிளில் என்ன பண்ணுவோம்? எப்பவும் போல் எக்ஸை எடுத்து எழுதுவோம், அதுக்கப்புறம் எஃப்ஐ எடுத்து எழுதுவோம். அதுக்கப்புறம் கூட்டு சராசரி முறையினாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சராசரி கண்டுபிடிக்கணும். சராசரிக்கான ஃபார்முலா என்ன? இது தொகுக்கப்பட்ட தரவுகள். அதனால் சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ்ஐ இன்ட்டு எஃப்ஐ பை என். ஓகேவா? இங்கே என்னங்கிறது இந்த எஃப்ஐயை கூட்டணும்னு சொன்னேன். அடுத்து எக்ஸ்ஐ இன்ட்டு எஃப்ஐ வேணுமா? அப்போ அது இங்கே டேபிளில் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். எக்ஸ்ஐ இன்ட்டு எஃப்ஐ. ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டிஐ வேணுமா? அதுதான் நம்மளுக்கு ஃபார்முலாவில் வேணும். எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயர். அப்போது டிஐ வேணும். டிஐங்கிறது என்னென்னா டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பாருங்கிறது ஃபார்முலா. இங்கே எக்ஸ் பாருங்கிறது என்ன? இங்கே. அப்போ இங்கே கண்டுபிடிக்கிற வேல்யூவை எடுத்து இங்கே போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து டிஐ, அப்புறம் என்ன கண்டுபிடிப்போம்? டிஐ ஸ்கொயர் வேணுமா? டிஐ ஸ்கொயர். அதுக்கப்புறம் எஃப்ஐயையும் டிஐ ஸ்கொயரையும் பெருக்கி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ஐ எல்லாம் நான் எடுத்து எழுதுகிற பாருங்கள். 6 7 8 9 10 11 12. ஓகேவா? அடுத்து எஃப்ஐங்கிறது 3 6 9 13 8 5 4. இப்போ எக்ஸ்ஐ இன்ட்டு எஃப்ஐ ஃபஸ்ட்டு அந்த சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படுத்துதுன்னா இந்த ரெண்டையும் பேருக்குங்க. 6 3 18 6 36 7 42 8 8 64 9 8 72 9 13 117 5 8 80 11 55 12 48. ஓகேவா? இப்போ இது எல்லாமே எஃப்ஐ எல்லாம் கூட்டணும்னா கேபிட்டல் என் கிடச்சிரும். எக்ஸ்ஐ எஃப்ஐ கூட்டணும் அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ கேபிட்டல் என்னங்கிறது இப்போ எஃப்ஐ எல்லாம் கூட்டுங்க பாருங்கள். 3 6 9 9 9 18 18 ஒரு 13 21 31 31 8 39 39 ஒரு 5 44 44 ஒரு 4 48. அப்போ கேபிட்டல் என்னோட வேல்யூ 48. அடுத்து இதையெல்லாம் கூட்டலாம் பாருங்கள். 8 2 10 10 2 12 12 ஒரு 7 12 ஒரு 7 19 19 இங்கே ஒரு 5 24 24 ஒரு 8 32 32க்கு 2 மிச்சம் 3 3 1 கூட்டினா 4 4 4 8 8 4 சரி 8 8 7 15 16 16 ஒரு 8 24 24 5 29 29 ஒரு 4 33 33க்கு 3 மிச்சம் 3 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ 4ன்னு வருது. இது எதோட வேல்யூ? சமேசன் எக்ஸ்ஐ இன்ட்டு எஃப்ஐயோட வேல்யூ. ஓகேவா? இது சமேசன் எக்ஸ்ஐ இன்ட்டு எஃப்ஐயோட வேல்யூ. அடுத்து இதை கொண்டு போய் இங்கே போட்டுடலாம் பாருங்கள் சராசரியில். அப்போ சமேசன் எக்ஸ்ஐ இன்ட்டு எஃப்ஐயோட வேல்யூ 432 பை கேபிட்டல் என்னோட வேல்யூ 48. இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். எதில் அப்படின்னா நான் 8ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணுறேன். I8 40 6 8 48. இதை பண்ணும்போது I8 40 மிச்சம் 3 இருக்கும். 3 இங்கே முன்னாடி கொடுத்து இது 32 ஆகுமா? அப்போ 32ல் 4 8 32
ஓகேவா? இப்போ மறுபடியும் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். எதில் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். 2 3 6 இதை பண்ணோம் அப்படின்னா 1 3 3ன்னு வரும், மிச்சம் 2ன்னு வரும். அப்போ 24 24ல் 8 3 24 மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 2 92 18. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? எக்ஸ் பார் சராசரி ஈக்குவல் டு 9ன்னு வந்துருச்சா? இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதை கொண்டு வந்து இங்கே போடலாமா? எக்ஸ் பாருக்கு பதிலாக என்னன்னு கொடுக்கணும்? 9ன்னு கொடுக்கணும். அதாவது xi மைனஸ் 9. ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸ்ஐலேருந்து எக்ஸ் பாரை கழிக்கணும். அப்போது எக்ஸ்ஐங்கிறது இது 6லேருந்து 9 கழிக்கணும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் கழிக்க முடியாது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பரோட குறியை போட்டுடலாம். 9லேருந்து 6 போச்சுன்னா 3, பெரிய நம்பரோட குறி மைனஸ். அடுத்து 9ல் 7லேருந்து 9 போகாது, அதே மாதிரி மாற்றி கழிச்சு 9லேருந்து 7 கழிச்சு பெரிய நம்பரோட குறி 2. அடுத்து 8லேருந்து 9 போகாது, 9லேருந்து 8 கழிச்சு பெரிய நம்பரோட குறி -1. ஓகேவா? அடுத்து 9லேருந்து 9 போனால் 0, 10லேருந்து 9 போச்சுன்னா 1, 11லேருந்து 9 போச்சுன்னா 2, 12லேருந்து 9 போச்சுன்னா 3. ஓகேவா? இப்போ டிஐஏ ஸ்கொயர் பண்ணணுமா? இதையே ஸ்கொயர் பண்ணணும். இங்கே ப்ளஸ் மைனஸ் பார்க்க தேவையில்லை, ஏன்னா மைனஸுங்கிறது ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போது நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணி வரலாம் பாருங்கள். 3 3 9, 2 2 4, 1 1 1, 0க்கு 0, 1 1 1, 2 2 4, 3 9. ஓகேவா? அடுத்து எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயர், அதாவது டிஐ ஸ்கொயரையும் எஃப்ஐயும் பெருக்கணும். அப்போ 3 27, 6 4 24, 1 9, 13 இன்ட்டு 0 0ன்னு தான் வரும். அடுத்து 1 8 8, 4 5 20, 4 36. ஓகேவா? இப்போ இது எல்லாமே கூட்டணுமா? அதுதான் நம்ம ஃபார்முலாவில் கொண்டு போய் போடணும். அப்போது இதோடது என்னது? கூடுதல் சமேசன் எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயர். ஓகே, ஈக்குவல் டு இப்போ இதையெல்லாம் கூட்டலாம் பாருங்கள். 8 4 11, 11 9 20, 28, 28 ஒரு 6, 34, 34க்கு 4, மிச்சம் 3 இருக்குமா? இங்கே 3 3 2 5, 5 2 7, 7 ஒரு 2 9, 9 ஒரு 3 12, 124ன்னு வருதா? ஓகேவா? 124. அப்போ இதை கொண்டு வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா ரூட் ஆஃப் சமேசன் எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயரோட வேல்யூ 124 பை என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம் 48ன்னு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நான் எதில் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா 4ஆம் வாய்ப்பாட்டிலேயே கேன்சல் பண்ணுறேன். அப்போது 1 4 4, 2 நாங்க 8ன்னு வரும். இங்கே 3 நாங்க 12, 1 4 4 இப்படி வருதா? பாருங்கள், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 31/12. இப்போ இந்த ரெண்டையும் வகுத்து அதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு திட்ட விளக்கம் கிடச்சிரும். இப்போ வகுக்கலாம். இப்போ இங்கே நான் 31 12ஆல் வகுக்கிறது போட்டிருக்க பாருங்கள். 2 12 24, மிச்சம் 7 புள்ளி வச்சு நான் 0 சேர்த்துனேன் அப்படின்னா 12 60ன்னு வரும். மிச்சம் இங்கே 10ன்னு வருது. இப்போ மறுபடியும் நான் ஒரு 0 சேர்த்துனா 100, 100ல் எத்தனை 12 வரும்? 8 12 96, மிச்சம் 4, ஒரு 0 சேர்த்தும் போது 3 12 36ன்னு வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு 3 ஸ்தானம் கிடச்சிருச்சு. என்னென்னு கிடச்சிருக்கு அதை எடுத்து போடுற பாருங்கள். அப்போ சிக்மா ஈக்குவல் டு 2.583ன்னு கிடச்சிருக்கா? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2.58. 3ங்கிறது 5 விட கம்மியாக இருக்கனால நம்ம 8ன்னே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சிக்மாவோட ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இங்கே போடுற பாருங்கள் வர்க்கமூலம் 2.58க்கு இப்போ நம்ம வர்க்கமூலம் எடுக்க போகிறோம். பாருங்கள், இது எப்படி எடுப்போம்னா வர்க்கமூலமில் 2 நம்பர் தான் எடுப்போம் ஜோடி ஜோடியாக. இங்கே வந்து இந்த 2 நம்பரை நான் ஜோடி எடுத்துக்கிறேன், இது தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 2க்குள்ளே வர மாதிரி ஸ்கொயர் நம்பர் என்ன இருக்குது? 1 இருக்கா? 1 மிச்சம் 1. அடுத்து புள்ளி இருக்கனால நான் இங்கே புள்ளி வச்சுக்கிறேன். அடுத்து 5 8 ரெண்டையும் சேர்த்து ஜோடியாக கீழே இறக்குவோமா? இப்போ இறக்குனதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கிற நம்பர் என்ன பண்ணுவோம்? 2ஆல் பெருக்குவோம். பெருக்கணும் அப்படின்னா 1 2 2. இப்போ இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் தான் இங்கே போடணும். ரெண்டையுமே பெருக்கி வர ஆன்சர் 158க்கு உள்ளே வரணும். அப்போ பாருங்கள் என்ன போடலான்னு, ஒரு 5 போடலான்னு வைங்க. 5 தடவை 125 பெருக்கணும் அப்படின்னா 125ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு இன்னும் அதிகமாக வேணும். அதனால் நான் 6ன்னு போடுறேன். 6 6 36, மீதி 3, 6 2 12, 12 3 15. ஓகேவா? இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 2ன்னு வருதா? இப்போது நம்மளுக்கு எந்த நம்பரும் இல்லை, அதனால் நான் 2 0 சேர்த்துறேன். புள்ளி வச்சிருக்கு, அதனால் நான் 2 0 சேர்த்துறேன். இப்போ இந்த நம்பரை மறுபடியும் 2ஆல் பெருக்குவோம். 16 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 32. இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பரை போட்டு பெருக்கும்போது 200க்கு உள்ளடங்கணும். இப்போ இங்கே நான் சப்போஸ் 1ன்னு போட்டேன்னு வைங்க, 321ன்னு வரும். அந்த 1ன்னு போடுறது 321ங்கிறது 200க்குள்ளே அடங்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 0 போட்டுறேன். ஓகேவா? இவ்வளோதான். அப்போ இங்கே 0 இருக்கிறத நம்ம எடுத்தாலும் ஒன்று தான், எடுக்கலனாலும் ஒன்று தான். இப்போ சிக்மாங்கிறது தோராயமான வேல்யூ 1.6ன்னே நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.